இப்ப நீங்க விவரமா சொல்லுங்க சார், நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு. நான் நேத்து நைட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஏலியன்ஸோட மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்ப பார்த்தேன். அவங்க ஒரு பெரிய வலைய தூக்கி போட்டு நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேரை இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்பேஸ் ஷிப்குள்ள இழுத்துட்டு போனதை நான் நல்லா பார்த்தேன். எங்க எதிர் வீட்டுல இருக்கிற சுல்பல் டாங்கி அத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்ச கராட்டே, குங்ஃபு, மார்ஷல் ஆர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் நான் எப்படி அடிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறமா அவங்க விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை அடிக்காதீங்க, உங்க ஆட்கள் எல்லாரையும் நாங்க விட்டுறோம்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொன்னதை நான் கேட்டு அமைதியா இருந்துட்டேன். அவங்க ஸ்பேஸ் ஷிப்குள்ள போயிட்டு முதல்ல சுல்புல்ல வெளியே விட்டாங்க. ஆனா மத்தவங்க யாரையும் வெளியே விடாம அவங்க ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால மத்தவங்களை காப்பாத்த முடியாம ஏலியன்ஸ் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிட்டாங்க. அடுத்து என் கையில மாட்டினாங்கன்னா அவங்கள நான் விட மாட்டேன். அங்கிள் அங்க உட்கார்ந்துகிட்டு என்னெல்லாம் சொல்றாருன்னு கேட்டீங்கல்ல, இது எதையும் நம்பாதீங்க. நான் கூடவே இருந்து பார்த்தவன். இப்ப நேரா போய் ஒரு 4 கிக்கு விட போறேன். நேத்து என் கைய புடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்களா, அப்படியே உல்டாவா பேசிக்கிட்டு இருக்காரு. தாத்தா, அவங்க திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாருக்கு தெரியும்? நான் எல்லா ரேடார்ஸையும் ஆன் பண்ணிட்டேன். அவங்க இந்த பூமியில எந்த இடத்துல நுழைஞ்சாலும் உடனே எனக்கு சிக்னல் வந்துரும். சரி, வாங்க வெளியில போகலாம். வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். எனக்கு அங்கிளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கே. மிஸ்டர் சட்டா சார், உண்மையிலேயே ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஆமா ஆமா, நீங்க இவ்வளவு பெரிய தைரியசாலின்னு இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏலியன் கூட சண்டை போடணும்னா எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது என்னோட கடமை தானப்பா. நாம சட்டா சார் வாழ்த்தியே ஆகணும். எல்லா ரேடார்ஸையும் ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு மட்டும் ஏலியன்ஸ் வந்தாங்கன்னா உடனே நமக்கு சிக்னல் கிடைச்சிரும். இது எப்படி நடக்கும்? ஏலியன் ஷிப் வந்திருக்கு, அதுவும் இல்லாம நம்மளோட இந்த ஊர்லயே லேண்ட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அவங்க பூமியோட ஏர் ஸ்பேஸ்ல வரும்போது தானே நம்மளுக்கு சிக்னல் வரணும். வீர், நீ போய் செக் பண்ணு. மீனார் பக்கத்துல தான் அவங்க தரையிறங்கி இருக்காங்க. சீக்கிரம் போ. சட்டா அங்கிள், மிஸ்டர் சட்டா அங்கிள், நீங்க கூட இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பயம் இல்ல. கவலையே படாதீங்க. இனிமே இங்க பாருங்க, இன்னைக்கு எனக்கு படிக்கிற மூடே இல்ல. இப்பவே ஸ்கூலுக்கு நான் லீவ் விட வைக்கிறேன். பெல் அடிக்கட்டும். எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ண நீ? பண்டி, நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ற? தெரியல, திடீர்னு எனக்குள்ள மேஜிக் பவர்லாம் வந்துடுச்சு. என்னால எதை வேணாலும் பண்ண முடியும். வீர், இங்க பாரு. உன்னால எந்த அளவுக்கு மேஜிக் பவரை காட்ட முடியுமோ காட்டு, பார்க்கலாம். நான் இன்னைக்கு உனக்கு ஈக்குவல் ஆயிட்டேன். என்னால இவன் கிட்ட இருந்து மேஜிக்கை எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டாகணும். ஓகே, ஒரு வழி இருக்கு. சொல்றது கேளு. நான் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவரை தயார் பண்றேன். அவரை நான் அங்க கூட்டிட்டும் போறேன். வீர், ஓவரா பேசிட்டு நிக்காத. முடிஞ்சா கொஞ்சம் ஆக்ஷன் காட்டு, பார்க்கலாம். பாரு, இந்த வாய்க்கோ. நாங்க வந்துட்டோம். நீ உன்னோட டிராமாவை ஆரம்பி. ஓகே? இப்படி நான் பெரிய மந்திரவாதியான போவா கிட்ட என்னோட சக்தி எல்லாத்தையும் டபுள் பண்றதுக்காக மலை கிட்ட போக போறேன். அப்பதான் என்னால பண்டிய தோக்கடிக்க முடியும். அவங்க இன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில இருப்பாங்க. அதனால யாரு கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை அந்த மாதிரி அவ்வளவு பெரிய மந்திரவாதி கிட்ட போக விட்டாதானே விட மாட்டேன்.
அவன் மட்டும் அவனோட பவரை டபுள் மடங்கு ஆக்கிட்டானா என்ன தோக்கடிச்சிடுவானே. நானும் அந்த மந்திரவாதி கிட்ட போயே ஆகணும். என் முதுகுக்கு பின்னாடி ஜாக் பேக் இருக்கே, அதோட ஃபிளேம்ஸ் தெரியலையே. என்னோட புது காரு ஆகா போச்சே. என்ன சட்டா சார், பர்த்டே கிஃப்ட் வேணுமா? என்கிட்டயே விளையாடுறியா நீ? தாத்தா யாரு யாரு எனக்கு தெரியல. ஹோ, நீங்க அத பாக்குறீங்களா? வீர் எங்க இருக்கான் தாத்தா? அந்த ரோபோட் மொத்த நகரத்தையும் போடுங்க. வீர நான் அனுப்பியாச்சு, நீங்க உட்காரு. அங்க பாரு, வீர் வந்தாச்சு. யாரா இருந்தாலும் சரி திரும்ப போயிடு, இல்லனா உன் கதை இங்கேயே காலி ஆயிடும். என்னோட அன்பான லாஃபிங் ரோபோட், அந்த வீரை அழிச்சிடு. நீ எப்படி அழிக்கணும்னா பூனை எலியை அழிக்கிற மாதிரி அழிக்கணும். பொறுமையா பொறுமையா, ஸ்லோலி ஸ்லோலி. பாய் பாய் வீர், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இத முதல்ல இங்க இருந்து கொண்டு போய் ஆகணும், இல்லனா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் இத அழிச்சிடும். ட்விஸ்டர் சூட் ஆன். ட்விஸ்டர் சூட் ஆன். ஜிண்டுவை கூப்பிடுங்க. ஜிண்டுவால தான் இத சரி பண்ண முடியும். இந்த ரோபோ ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அந்த ஜிண்டு வீர் கூப்பிட்டா தானே வரும். இப்ப நம்ம என்ன பண்றது? அதுவும் அதோட இஷ்டம் இருந்தாதான் வரும். நாம கூப்பிட்டா அது வரவே வராது. ஜிண்டு, ஜிண்டு, நீ எங்க இருக்க? வீர் ஆபத்துல இருக்கான். நல்ல வேளை நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. தோ அங்க பாரு அந்த ரோபோவை. அது ரொம்ப ஆபத்தானது. நீ ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு அந்த ரோபோவை நல்லா கவனி. தாத்தா அவன் லேப ஏற்கனவே ஒரு வழி ஆக்கிட்டான். ஓ நோ! வீட்ல இருக்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிடுங்க. இது மட்டும் வெளியே போச்சுன்னா எல்லாமே மோசமாயிடும். ஜிண்டு ரொம்ப விளையாடிட்ட, இதோட நிறுத்து. இதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு எதுவும் இல்ல. வீர் அவனை சீக்கிரமா பிடி. வெளியில போனானா எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுவான். ஆகா, எவ்வளவு அருமையான குழந்தை. இது யாருடையது? யாரோட குழந்தை இது? யார் இங்க விட்டுட்டு போனது? செல்லக்குட்டி, யாருப்பா உன்னை இங்க விட்டுட்டு போனது? செல்லக்குட்டி, நீ காருக்கு மேல உட்காரு. உன்னை யாரு விட்டுட்டு போனது நான் பாக்குறேன். ஆகா ஆகா, நிறுத்து நிறுத்து. காரை ஸ்டார்ட் பண்ணாத, காரை ஸ்டார்ட் பண்ணாத, நிறுத்து. என் காரை திருடிட்டு போறான். ஏய் நில்லு. சின்ன பையனா இருக்கேன்னு பார்த்தா காரை எடுத்துட்டா ஓடுற. ஜிண்டு நில்லு. என்னோட ஐஸ்கிரீம் காணாம போயிடுச்சு. அச்சச்சோ, என்னோட பானிபூரியும் காணாம போச்சே.
அடடா, என்னோட உருளைக்கிழங்கு மசாலா பானிபூரி எல்லாமே காணாம போயிடுச்சே. அச்சோ, என்ன எல்லா ஐஸ்கிரீமும் காணாம போச்சு. திருட, யாரோ பயங்கரமா திருடுறாங்க. திருடே திருடே, என் காரை திருடிட்டு போறாங்க. இங்க பாரு, என் காரை என்கிட்ட திரும்ப கொடு. ஹிம்லி அங்க பாரு, ஜிண்டு சட்டா அங்கிளோட காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்கான். நான் அவனை ரோபோ பாய் ஆகி சேஸ் பண்ணி ஆகணும். விங் சூட் ஆன். விங் சூட் ஆன். அங்க பாருங்க, ரோபோ பாய் வந்துட்டாரு. ரோபோ பாய், அது என்னோட காரு. ரோபோ பாய், எப்படியாவது என் காரை மீட்டு கொடு ப்ளீஸ். ரோபோ பாய்.